சில நேரங்கள்ல, சில சமயங்கள்ல நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற சில அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் ஒரு விடை தெரியாத கேள்வியாவே அமையுங்க. எதனால இது நடந்துச்சு? நம்ம வாழ்க்கை கரெக்டா தானே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு அமானுஷ்யம் அதுவா நம்மளோட வாழ்க்கையில கிராஸ் பண்ணுச்சு. அது நம்மளோட வீடு வரைக்கும் தேடி வந்தது. அது வந்ததுல இருந்தே வீட்ல ஏகப்பட்ட தடங்கல்கள், வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை, சச்சரவு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அமானுஷங்கள்லாம் வீட்ல நடக்க ஆரம்பிக்குங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வீட்ல இருக்கிற நமக்கு நெருக்கமான ஒருத்தரோட உயிரையே அந்த அமானுஷ்யம் எடுத்துரும். ஆனால் கடைசி வரைக்கும் இது எதனால நடந்துச்சுங்கிற ஒரு கேள்வி நம்மளோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்க்க போறோம். ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். சென்னை திருவள்ளூருக்கு பக்கத்துல ஒரு அழகான கிராமங்க. இந்த கிராமத்துல ஒரு பெரிய கோவில் ஒன்று ஃபேமஸுங்க. அந்த கோவில் நிறைய பேருக்கு குலதெய்வம் கோயிலாகவும் இருக்குது. இப்போ அந்த கிராமத்துல அந்த கோவில்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு நடந்து வந்து தான் பஸ் ஸ்டாப்க்கு வரணும். அங்கதான் ஊரோட சென்டர் பாயிண்ட்டுங்க. அதாவது இந்த கோவிலே ஊர் சென்டர் பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வெளியே தான் இருக்குது. ஊர் எல்லைன்னு சொல்ல முடியாது. நடுவில் ஃபுல்லாவே விவசாய நிலங்க. மக்காச்சோள தோட்டம்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே அந்த விவசாய நிலத்தை தாண்டி தான் அந்த கோவிலுக்கு போகணும். இது ஒரு ஒத்தையடி பாதை தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் கௌசிங்கிற பொண்ணு அவங்களோட அப்பா அம்மாவோட, அதாவது கௌசிங்கிற பொண்ணு எல்கேஜி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மாவோட அந்த கோவிலுக்கு போறாங்க. அந்த கோவில் அவங்க அம்மாவோட குலதெய்வங்க. இப்போ அம்மா, அப்பா, பொண்ணு 3 பேருமே அந்த கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மதியம் ஒரு 11:45 அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, வெயில் வந்து உச்சி வெயிலுக்கு வரப்போகுதுங்க, ரொம்ப அடிக்குது, பாப்பா வேற இருக்கிறா, ஈவினிங்கா ஒரு 4 மணிக்கு மேலே வெயில் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கலாங்க, எதனா ஒரு வெஹிக்கிள் வந்தால் கூட நம்ம லிஃப்ட் கேட்டு போயிடலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லைம்மா இது ஃபுல்லாகவே வயல்வெளி தோட்டம் துறவும் தான் கிடக்கும், நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டே நடந்தோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போது அந்த கோவில் பூசாரியுமே என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி தங்கிட்டு போங்க, இந்த பாதை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்ல பாதைலாம் கிடையாது, வழியில் வந்து நிறைய பேர் மோகினியை பார்த்ததாகவும், உச்சி வெயிலில் போனால் அந்த மோகினி நம்மளை பின்தொடர்றதாகவும் பேச்சுவார்த்தைலாம் அடிபட்டுட்டு இருக்கு, ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த விஷயத்துக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே, அந்த அம்மா சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் பாட்டு தங்கிட்டு ஈவினிங்காக போங்க, வெயில் தாழ போங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குங்க ஊரில். அவங்களும் சென்னையில் தான் இருக்கிறாங்க. சென்னையில் வலசரவாக்கம்ங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா பூசாரி பேச்சையும் கேட்காம, அவங்க அம்மா பேச்சையும் கேட்காம பாப்பாவை கையில் தூக்கிக்கிட்டு நேராக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மாவும் பின்னாடியே போகிறாங்க. 12:5 இருக்குமாங்க. மதியானம் 12:05க்கு அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி யாருமே இல்லை, மயான அமைதியாக இருக்குது. அந்த ஏரியாவில் முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. இங்கேருந்து பார்த்தாலே 2 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு தான். எங்கேயுமே வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரியோ எந்த அமைப்பும் கிடையாது. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஃபுல்லாகவே தோட்டம் துறவாக தாங்க இருக்குது. என்னதான் உச்சி வெயில் அடித்தாலும் இவங்களுக்கு நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் நிழலாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த பக்கம் மக்காச்சோள தோட்டம், இந்த பக்கம் மரங்கள்லாம் நிறைய இருக்குது அவங்க நடந்து போகிற பாதையில். இருந்தாலும் ஒரு பயம் இருக்குதுங்க மனசுக்குள்ள. ஏன்னா அந்த பூசாரி வேற இப்படி சொல்லியிருக்கிறாரு, மோகினி பிசாசுலாம் அலையிறதாகவும் ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் அதை பார்த்ததாகவும் சொன்னது அவங்க அம்மாவுக்கு, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது. அவங்க அப்பாவுக்கு பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்காம வேகமாக விறுவிறுன்னு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மக்காச்சோள தோட்டத்துக்குள்ள இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க ஓடுறாங்க. எங்கிருந்தோ ஒரு 4-5 பேர் ஓடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இவங்க அப்பாவுக்கு பயம் வருது. பேய் பயம்லாம் இல்லை, ஒருவேளை இந்த கொள்ளையடிக்கிற கும்பல் யாராச்சும் ஒருத்தவங்க நடந்து வரும்போது, ஏன்னா இவங்க அம்மா நகைலாம் போட்டிருக்கிறாங்க, இவங்க அப்பாவுமே செயின்லாம் போட்டிருக்கிறாரு, குழந்தைக்குமே செயின் போட்டிருக்கிறாங்க, எவனாச்சும் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு லைட்டாக பயம் வருதுங்க. ஐயோ அப்போவே அவர் பேச்சை கேட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துட்டு இருக்கும்போது சடனாக அந்த சத்தம் வந்து நின்றுது. திடீர்னு பேக் சைடில் யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. அவங்க அப்பா திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை. ரோடே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. கண்ணு கட்டின தூரத்தில் யாருமே இல்லை. மறுபடியும் இவங்க நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த மக்காச்சோள தோட்டத்துக்குள்ள மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்க. ஓடுனவங்க இப்போ மெதுவாக நடந்து வராங்க. இப்போ இந்த பாப்பாவோட அப்பா அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக நடந்து போகிறாரு. ஒரு கடத்துக்கு மேலே நிற்கிறாரு. அந்த பக்கம் கேட்குற சத்தமும் நின்றுது.
அதாவது இவங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா உள்ளுக்குள்ளேயும் யாரோ ஒருத்தவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ அந்த பாப்பாவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி அவங்க அப்பாவை பார்த்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. கண்ணுலாம் கலங்கி கண்ணீராக வருது. இருந்தாலும் ஓப்பனாக அழுக முடியல. பாப்பா இருக்கிறாங்க, அதை தாண்டிலும் யாரோ ஒருத்தவங்க நம்மளை பின்தொடர்றாங்கங்கிற ஒரு பயம். மெதுவாக 2 பேர் நடந்துட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா பாப்பாவை கையில் வச்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃபை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபும் ஹஸ்பண்டுக்கு ஈக்குவலாக ஓடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியல. அவங்களோட செருப்பு அந்து போகுது. கீழேயும் விழுந்துடுறாங்க. இந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா பின்னாடி திரும்பி பார்த்துருக்கிறாரு. சைடு லெஃப்ட் எல்லா இடத்துலையுமே திரும்பி பார்த்துருக்கிறாரு. யாருமே இல்லை. ஆனால் கீழே விழுந்த அவங்க ஒய்ஃபை கை கொடுத்து மேலே தூக்கும் போது திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாத ஒரு டாக், ஒரு கருப்பு கலர் நாய் அவங்கள பின்தொடர்ந்து வந்திருக்குது. ஆனால் இவ்வளோ நேரமாக அந்த கருப்பு நாயை அவங்க பார்க்கவே இல்லை. ஒருவேளை அந்த கருப்பு கலர் நாய் தான் உள்ளுக்குள்ளே நடந்து வருதா? அந்த மக்காச்சோள தோட்டத்துக்குள்ளே கேட்ட சத்தம் வந்து இந்த நாய்ங்க எல்லாருமே மொத்தமாக வரதுனால தான் கேட்டுச்சா? இல்லையே, ஒரே ஒரு நாய் மட்டும்தான் இவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று குலைச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஆல்ரெடி அடிபட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரத்தமாக ரொம்ப ஒரு மாதிரி உறைஞ்சி போய் இந்த சைடு ஒரு கண்ணே இல்லை. லைட்டாக தான் அந்த கண்ணு தெரியுது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குது அந்த நாயை பார்க்குறதுக்கு. ஆல்ரெடி இறந்து போன ஒரு நாய் எந்திரிச்சு ஓடி வந்து குலைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குதாங்க. கடிக்கிறதுக்கு கிட்டக்க வருது, ஆனால் கடிக்கலை, குலைச்சிக்கிட்டே இருந்திருக்குது. எவ்வளவோ விரட்டி பார்க்குறாரு, அவரால் விரட்ட முடியலைங்க. அந்த பாப்பாவோட அம்மாவோட சேலையை பிடிச்சு கடிக்க வருதுங்க. இந்த நேரம் பார்த்து எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல ஒரு பாட்டியம்மா. அந்த பாட்டிமா ஏய் சூ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாய் அடுத்த செகண்டே அங்கேருந்து ஓடிடுச்சாங்க. இப்போதான் அந்த பாப்பாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உயிரே வந்திருக்குது. மா, நீங்கள் யார் என்னென்னலாம் தெரியாது, ரொம்ப நன்றிம்மா. இவ்வளோ நேரமாக நான் துரத்திக்கிட்டே இருந்தேன், அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குதுமா அப்படின்னு அந்த பாப்பாவோட அப்பா சொல்லும் போது அந்த அம்மா எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பாட்டி முன்னாடி போற தைரியத்துல இவங்க 2 பேருமே குழந்தைய தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது தான் இந்த பாப்பாவோட அப்பாவுக்கு ஒரு டவுட்டுங்க. ஆமா, இந்த பாட்டி வந்து எப்படி இங்க வந்தாங்க? பின்னாடி 2 கிலோமீட்டருக்கு எதுவுமே கிடையாது. அந்த கோவிலேருந்து வந்தவங்களா இருந்தா நமக்கு பின்னாடி இருந்து தான் வந்திருக்கணும். இவங்க நமக்கு முன்னாடி இருந்து வந்திருக்கிறாங்க. வீடுங்க எதுவுமே கிடையாது. இன்னொரு ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு நம்ம நடக்கணும். இந்த பாட்டி எங்கேருந்து வந்தாங்க? யார் இவங்க? அந்த பாட்டியை பார்த்த மாதிரியே மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க கண்ணு முன்னாடியே அவங்க ஒரு மாதிரி புகை மாதிரியான உருவத்தில் மறைஞ்சு போயிட்டாங்களாங்க. ஒரு மாதிரி கரைஞ்சு போயிருக்கிறாங்க காற்றுலேயே. இதை பார்த்ததுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி குப்புன்னு வேர்த்து அலறி அடித்து அந்த இடத்த விட்டு எவ்வளோ சீக்கிரம் ஓட முடியுமோ வேகமாக ஓடி இருக்கிறாங்க. வேகமாக ஓடி போயிட்டு ஊருக்குள்ளே போனதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த பாட்டி ஒரு அமானுஷ்யம். அப்படி ஒரு பாட்டியே இந்த ஊருக்குள்ளே கிடையாது. பஸ் ஸ்டாப் கிட்டக்க வரும்போதே அங்கே ஒரு அடிகோலால 2-3 பேர் பொண்ணுங்க பாட்டிங்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க குடத்துல. அவங்க கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. ஏன்பா மூச்சு வாங்கி போய் ஓடி வரீங்க, கீழே விழுந்தா என்னப்பா ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது பதட்டத்தில் இவங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தான் சொல்றாங்க, இப்பா அப்படிதான்ப்பா அங்கனக்குள்ள ஒரு மோகினி அலைஞ்சிட்டு இருக்குது. மோகினிங்கிறது அழகான உருவத்தில் மட்டும் வராது, இந்த மாதிரி வயசானவங்க உருவத்துலையும் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதும் இவங்க அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஒரு வழியாக அங்கேயே உட்காந்து இவங்களுக்கு திருநீர்லாம் போட்டு விட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயத்தெல்லாம் மறக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால மறக்க முடியலைங்க. ஒரு வழியாக அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் அது வந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு காரணம் பாப்பா. இவங்க 2 பேரும் பயந்துகிட்டு இருந்தாங்கன்னா அந்த பாப்பாவும் பயப்பட ஆரம்பிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இவங்க 2 பேரும் பயப்படாமல் இருந்திருக்கிறாங்க. இப்போது நைட்டு சாப்பிட்டுட்டு அவங்களோட பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு சைடு வியூ வீடுங்க. லைக் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெப்ஸு போகும், அதில் சைடு வீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடியும் ஒரு வீடு இருக்கும், சைடில் சந்து மாதிரி போகும், அதுக்குள்ளே போனால் ஒரு வீடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் தான் இவங்க ஒரு வீட்டில் இருந்துருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இவங்க வீட்டுக்கு வெளியவே ஒரு போர்ட்டிகோ இருக்குமாங்க, கேட் இருக்குமா. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணாதான் மெயின் டோர் இருக்கும். மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால். லெஃப்ட் சைடில் அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். மாஸ்டர் பெட்ரூமுக்கு உள்ளேருந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்களோட கிச்சன் வரைக்கும் தெரியுமாங்க. அவங்களோட பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. வீட்டில் ஒரு பால்கனி இருக்குதுங்க. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. அன்னைக்கு நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பாப்பாவோட அம்மாவுக்கு திடீர்னு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. யாரோ ஒருத்தவங்க இவங்களை தாண்டி இவங்க பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க இவங்களையே கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு கனவுலையே காட்டுது. அதாவது அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும் இல்லையா, ஒரு இன்ஸ்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தன்னோட குழந்தைக்கோ இல்லை தன்னை சேர்ந்தவங்களுக்கு எதனா ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அவங்களால உணர முடியும்.
அப்படிதான் அவங்களுக்கு ஒரு உணர்தல் வந்திருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பாட்டியை பார்த்தாங்க இல்லையா, அந்த ஒத்தையடி பாதையில அந்த மோகினி. அந்த மோகினி பாட்டி இவங்க காலு கிட்ட நிக்கிறாங்களாம், சுவிட்ச் போர்டு கிட்ட. இவங்க வீட்டுக்குள்ள இவங்களோட ரூம்குள்ள நிக்கிறாங்களாம். இதை பார்த்ததுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் அடைச்சு கத்தணும் போல தோணுது. ஆனா கத்த முடியல. பயந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல கத்திடுறாங்க. கத்துனதுக்கு அப்புறமா அவங்களோட ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வேமா போயிட்டு லைட்டை போட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, இவங்க முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி கண்ணுலாம் ஒரு மாதிரி ரெட்டா இருந்திருக்குதுங்க. இவங்க பாப்பாவுமே அலறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா தான் அந்த பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டு தூங்க வச்சிருக்கிறாரு. வந்து திட்டி இருக்கிறாரு, என்னாச்சுரி ஏன்டி இப்படி கத்துறன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏங்க நம்ம பார்த்தோம்ல அதே உருவம் என் முன்னாடி நின்னுச்சுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க அப்பாவால நம்பவும் முடியல, நம்பாமே இருக்க முடியல. சரிம்மா, அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போதைக்கு இவங்களை எப்படியாவது காம் டவுன் பண்ணி தூங்க வச்சிடலாம். லைட்டு போட்டே தான் வச்சிருக்கிறாரு. நீ பாட்டுக்கு பேசாம படுத்து தூங்குமா, யாருமே இல்லமான்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் போய் பார்த்துருக்கிறாருங்க. யாருமே இல்லையா வீட்டுக்கு ஹால்லையோ இல்லை வீட்டுக்கு வெளியவோ பால்கனிலேயோ எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. யாருமே இல்லை. இப்போ அவங்கள காம் டவுன் பண்ணி அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்க வச்சுட்டாராங்க. என்னதான் அவங்களோட ஹஸ்பண்ட் காம் டவுன் பண்ணி அவங்கள தூங்க வச்சுட்டாலும் மிட் நைட் 2 மணிக்கு இவங்க வீட்டுக்கு வெளியே இந்த போர்ட்டிகோ இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டிகோவில் யாரோ ஒருத்தவங்க நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது அவங்க அப்பாவுக்கே. ஏன்னா அவங்க அம்மா வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு தூக்கம் வரலை. மறுபடியும் எதனா ஒன்று வந்துருமோ, ஏன்னா அவங்க சொன்னதை அவங்களால முழுசாக நம்பாமே இருக்க முடியல. கண்டிப்பாக இது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லையா. ஏன்னா இவங்க அம்மா இது நாள் வரைக்கும் அலறி அடித்து எந்திரிச்சதில்லை இந்த வீட்டுக்கு வந்து. இவங்களோட நேட்டிவும் பார்த்தீங்கன்னா மதுரை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த பாப்பா, இந்த கௌசிங்கிற பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா 3 மாசத்துலேயே இவங்க எல்லாருமே சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆகுது. இந்த 4-4.5 வருஷம் கேப்பில் அவங்க ஒய்ஃப் அந்த மாதிரி அரண்டு எந்திரிச்சு அவர் பார்த்ததே கிடையாது. அவங்க பேய்க்கு பயந்தவங்களும் கிடையாது. இப்போ அவருக்கு டவுட்லேயே முழிச்சு இருக்கும்போது வெளியே இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. பூனை பயங்கரமா கத்துற சத்தமும் கேட்குது. இவங்க வீட்டுக்கு வெளியே எப்பயுமே 2 வெள்ளை பூனை தெரியுமாங்க. இது காமனான ஒரு விஷயம்தான். அதுங்க கூட நடந்துட்டு இருக்கலாம். ஆனால் நடக்கிறது மனுஷங்க யாரோ ஒருத்தவங்க இவங்க வீட்டுக்கு வெளியே நடந்துட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஒருவேளை ஹவுஸ் ஒன்று கீழே தான் இருக்கிறாரு, அவர் தான் எந்திரிச்சு மேலே வந்திருப்பாரா? இப்படி பல டவுட்ல சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாரு. அவங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்தா யாருமே இல்லை. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. கேட்டை ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவருக்கு டபுள் தாட் இருந்தாலும் ஒரே மனசா கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே எப்பயுமே ஒரு இரும்பு ராடு வச்சுருப்பாங்களாம். எப்பயுமே சேஃப்டிக்காக ஒரு இரும்பு ராடு வச்சுருப்பாங்களாம். அதை கையில் எடுத்துக்கிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மெதுவாக வெளியே வராரு. வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. மொட்டை மாடிக்கு போய் பார்க்குறாரு, அங்கேயும் யாருமே இல்லை. ஆனால் மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கருப்பு பூனை. இந்த பூனையை எது நாள் வரைக்கும் இவங்க வந்து இந்த 4 வருஷத்தில் அவர் பார்த்ததே கிடையாது இவங்க வீட்டுக்கிட்ட. கருன்னு கண்ணுலாம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்திருக்குதுங்க. ரெட் கலரில் இருந்திருக்குது அந்த பூனையோட கண்ணு. பூனையோட கண்ணு ரெட் கலரில் இவர் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாரு. இப்போ அந்த பூனை இவங்க வீட்டுக்கு வெளியே பால்கனி சொன்னேன் இல்லையா, அந்த பால்கனியில் நின்றுக்கிட்டு அந்த பால்கனிக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் இருக்குமாங்க. அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா இவங்களோட பெட்ரூம் தெரியுமா. உள்ளுக்குள்ளே ஸ்க்ரீன்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பூனை இவங்களோட பெட்ரூமையே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இப்படி பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்திருக்குது. இவரை அறியாமலே இவருக்குள்ள ஒரு பயம் வருதுங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பூனையை பார்த்து வேமா மொட்டை மாடியிலேருந்து இறங்கி கீழே வந்துட்டு மெயின் டோரை லாக் பண்ணிட்டு கேட்டையும் லாக் பண்ணிட்டு பால்கனியை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போய் பார்த்தா அந்த பூனையை காணோம். ஒருவேளை நம்மளோட இல்யூஷனா இருக்குமா? இல்லையே, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன்னா இந்த ஏரியால கருப்பு கலர் பூனையே கிடையாது. இப்போ எப்படி வந்துச்சு இன்னைக்கு நைட்டு? நல்லா தெரியும் அவருக்கு 2 ஒயிட் கலர் பூனை தான் இருக்குது. அந்த பூனைங்களையும் காணும். என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அப்பதான் ஒருவேளை நம்மளோட இல்யூஷனா இருக்குமோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு போகும்போது மறுபடியும் இந்த பூனையோட சத்தம் பயங்கரமா கேக்குதுங்க. இப்போ திரும்பி கீழே பார்த்தா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு பழைய கிணறு இருக்குமாங்க. இப்போவும் அந்த கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கிணறு மேலே இந்த குழந்தை இருக்கிறாங்க இல்லையா, இவங்களோட பொண்ணு கௌசியோ இல்லை அந்த ஹவுஸ் ஓனரோட பையனோ யாராச்சும் ஒருத்தவங்க எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, விழுந்துருவாங்களோங்கிற பயத்தில் மேலே இரும்பு கேட்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களாம். இந்த கம்பியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்டு போட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த கேட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இவரையே முறைச்சி பார்த்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்குதான். கையை வச்சு சூச்சுன்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் எவ்வளோக்கு எவ்வளோ விரட்டுறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ கொடூரமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு அந்த கிணறுக்கு மேலே இறக்கிற இடம் இருக்கும் இல்லையா, அந்த கம்பி மேலே தாவி உட்காந்துக்கிட்டு இவரை பார்த்தே கத்திக்கிட்டே இருக்குதாங்க. இவருக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் வந்து வேமா வீட்டுக்குள்ளே ஓடி இருக்கிறாரு. கதவை லாக் பண்ணிடுறாரு. பால்கனி டோரையும் லாக் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிட்டாராங்க.
அடுத்த நாள் காலையில வேலையா எந்திரிச்சதுமே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு மந்திரிக்கிற இடத்துக்கு கூட்டு போறாரு. ஒரு கோவில் ஒன்று இருக்குமாங்க, சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு பேக் சைடில் ஒரு கோவில் சொன்னாங்க. அந்த கோவிலில் மந்திரிச்சு விடுவாங்களாம் இந்த மாதிரி பயந்த கோளாறுக்கெல்லாம். அவங்க கிட்ட போய் உட்காரும் போது தான் அவங்க ஒய்ஃப் தெளிவாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி பூனி மாங்காடுன்னு சொல்லிட்டு திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் போனோம். அந்த கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த மக்காச்சோள காட்டுக்கு பாதையில் நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு உருவத்தை பார்த்தோம். அதே பாட்டியோட உருவத்தை நான் என்னோட வீட்டுக்குள்ளே பார்த்தேன். ஆனால் ரொம்பவே ஒரு மாதிரி உக்கிரமாக இருந்தாங்க. என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ பழைய வெஞ்சின் இருக்கிற மாதிரி, ஒரு நமக்கு யாரு கூட பகை இருந்துச்சுன்னா அவங்க ரோட்டில் நடந்து போனாங்களோ இல்லை நமக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்தாங்கன்னா எப்படி முறைச்சி பார்ப்போமோ அந்த மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டு என்னை ஒரு மாதிரி ரொம்பவே கண்ணிலேயே திங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் அவங்க ஹஸ்பண்டுக்கு பயம் வருதுங்க. இதெல்லாம் நைட்டு அவங்க சொல்லவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு அவங்க பயந்துருந்தாங்கன்னா நைட்டு வாயடைச்சு போய் எதுவுமே சொல்ல முடியாமல் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த கோவிலில் இவங்க குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாருக்குமே மந்திரிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க வீட்டுக்கு வெளியே 2 பூனை இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, ஒன்று அம்மா பூனை, இன்னொன்று அதோட குழந்தை, ஒரு ஆம்பளை பூனை தானா, சின்னதாக தான் இருக்குமா, இவ்வளோ தான் இருக்குமாங்க. அந்த 2 பூனையுமே இவர் பார்த்தார் இல்லையா, அந்த கருப்பு கலர் பூனை அந்த கிணத்துக்கு மேலே நின்றுட்டு இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த கிணத்துக்கு மேலே இந்த 2 பூனையும் யாரோ ஒருத்தவங்க கடிச்சு போட்ட மாதிரி 2 பூனையும் கொடூரமாக இறந்து கிடக்குது. அந்த பூனையோட ரத்தம் ஃபுல்லாகவே அந்த கிணத்துக்குள்ளே சொட்டினால அதை யூஸ் பண்ண முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனரும் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. இது யார் பார்த்த வேலைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கேட்குறாரு, உங்களுக்கு எதனா தெரியுமா தம்பி, நீங்கள் எதனா பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் எதுவுமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொன்னாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஈரக்குலையை நடுங்கிற அளவுக்கு பயம் வந்திருக்குதுங்க. எப்படிங்க இருக்கும்? நைட்டு தான் ஒரு பூனையை அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கிணத்து மேலே பார்த்துருக்கிறாரு. காலையில் போயிட்டு மந்திரிச்சிட்டு வர்றதுக்குள்ள இந்த ஒரு 2 மணி நேரம் கேப்பில் வீட்டை சுற்றி வந்த 2 பூனையும் யாரோ ஒருத்தவங்க கொடூரமாக கடிச்சு போட்ட மாதிரி கிடக்குன்னா, அதுவும் அது பூனை கடிச்ச மாதிரிலாம் இல்லை, யாரோ ஒருத்தவங்க மனுஷங்களோட பல்லச்சு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொடுத்துருக்குது. இந்த சம்பவம் நடந்து அடுத்து ஒரு மாதத்துக்கு இவங்களுக்கு கனவுல எதனா ஒன்று கெட்ட கனவாக தான் வந்துக்கிட்டே இருக்குமாங்க. யாரோ ஒருத்தவங்க இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இவங்களோட குழந்தையவும் இவங்களையும் மிரட்டுற மாதிரியும் கனவுகள்லாம் வந்துக்கிட்டே இருந்திருக்குது. இவங்களுக்கு வந்தால் பரவாயில்லைங்க, கீழே இருக்கிற ஹவுஸ் ஓனருக்குமே கெட்ட கனவுலாம் வருமாங்க. அதாவது இவங்க சம்மந்தப்பட்ட மாதிரிலாம் கிடையாது, அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி சாகிற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி ஒரு மாதிரி துர்மரணம் ஆகிற மாதிரியான கனவுகள்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்குது. மொத்தமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே திருஷ்டி கழிச்சு சுற்றி போட்டுக்கிட்டே இருப்பாராங்க ஹவுஸ் ஓனர். இப்போது அடுத்த சில மாதங்கள் போகுது. இவங்களோட வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. இவங்களோட ஹவுஸ் ஓனருக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டிலாம் இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தவங்க இவங்களை தாண்டி அங்கே இருக்கிற மாதிரியான உணர்வு இருக்கும். ஆனால் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ சில மாதங்களுக்கு அப்புறமா இவங்க அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போகுது. கிட்னியில் ப்ராப்ளம் வருதுங்க. அது போக சுகரும் வருது. இதனால் அவங்க அப்பா படுத்த படுக்கையாயிடுறாரு. அவங்க அப்பா வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வருது. கௌசியோட அப்பா கொஞ்ச நாளைக்கு படுத்த படுக்கையாக தான் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா மெடிசின்லாம் எடுத்து ஓரளவுக்கு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ஆனால் அவரால் வெளியே வேலைக்கு போக முடியாது, வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஒரு நாள் நைட்டு அவங்க அப்பா, அம்மா, கௌசி 3 பேருமே அவங்களோட பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட் ஒரு மணி இருக்குமாங்க, வெளியே இப்படி ஒரு அமானுஷ்ய குரல் கேட்குது. அதாவது அவங்க வீட்டு ஹாலில் இருந்து தான் அந்த சத்தம் வருது. இப்போ கௌசியோட அம்மா கண் முழிக்கிறாங்க. பக்கத்தில் அவங்க அப்பா டேப்லெட்லாம் எடுக்கிற காரணத்தினால அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த பாப்பாவும் அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு சத்தம் பயங்கரமாக கேட்குது வெளியே ஹாலில் இருந்து. இவங்க ஒரே முடிவாக எந்திரிச்சு பயப்படாமல் எந்திரிச்சு போயிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. இந்த சத்தம் பால்கனிக்கு பேக் சைட்லேருந்து வருது. அதாவது பால்கனி டோருக்கு பேக் சைட்லேருந்து வருது. மறுபடியும் பயப்படாமல் அந்த பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்த்தா அங்கேயும் யாருமே இல்லை. இப்போ பால்கனி டோரையும் லாக் பண்ணிட்டு இவங்களோட ரூமோட மெயின் டோரையும் லாக் பண்ணிட்டு அவங்க அம்மா கௌசி பாப்பாவுக்கு பக்கத்திலேயே கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கலான்னு போகும்போது மறுபடியும் அந்த சத்தம் ஹாலில் இருந்து கேட்குதுங்க. இந்த தடவை இவங்களுக்கு ஒரு பயம் வருது. இப்போதான் போய் பார்த்துட்டு வந்தோம், யாருமே இல்லை. அடுத்த 2 நிமிஷத்துலேயே மறுபடியும் சத்தம் கேட்குதுன்னா என்ன அர்த்தம்? அதே அமானுஷ்யம் இன்னுமே நம்ம வீட்டை விட்டு போகலையா, இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குதா? இது தெரியாமல் முதல் தடவை எந்திரிச்சு போய் பார்த்துட்டோமேங்கிற பயத்தில் இந்த பாப்பாவை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கௌசி பாப்பா திடீர்னு அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு கண்ணை கூட திறக்கலையாங்க, அப்படியே எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு கௌசி பாப்பா மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவங்க அம்மா உள்ளே லாக் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அதனால அந்த பாப்பாவால் திறக்க முடியலை. ரொம்ப நேரமாகவே ஒரு மாதிரி
சண்டை போடுற மாதிரி ரொம்பவே அழுத்தம் கொடுத்து திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வேமா ஓடி போயிட்டு கௌசியோட அம்மா அவங்கள தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த பாப்பா நார்மலாகவே இல்லை, ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்கிறாங்க. வெளியே போகணும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெட்டை குரல்ல டபுள் வாய்ஸில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு பயம் வந்திருக்குது. அவங்க ஹஸ்பண்டை வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவர் அசந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. கௌசியோட அம்மா அவங்க ஹஸ்பண்டை வந்து எழுப்புறதுக்காக கிட்டக்க போகும்போது இந்த பாப்பா மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்களாங்க. இப்போ மயக்கமட்ட பாப்பாவை தூக்கி பக்கத்துலேயே படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு திருநீர்லாம் பூசி விட்டுட்டு இவங்களும் மனசுல குலதெய்வத்தை நினைச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டாங்களாம். அன்னைக்கு நைட்டு மிட் நைட் 3 மணி, அதாவது இந்த சம்பவம் நடந்தது 1 மணிக்கு. 2 மணி நேரம் இவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது 3 மணிக்கு மறுபடியும் இந்த சத்தம் வெளியே கேட்க ஆரம்பிக்குது. இப்போ மறுபடியும் கௌசியோட அம்மா எந்திரிக்கிறாங்க. ஆனால் கௌசி வந்து மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க, அதாவது நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கௌசியோட அப்பா லைட்டாக அசந்து அங்கிட்டு திரும்பி படுக்கும்போது எந்திரிக்கிறாருங்க. கண் முழிச்சு என்னம்மா நீ தூங்கலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கௌசியோட அம்மா உட்காந்துக்கிட்டே வெளியே பார்த்த மாதிரி இருக்கிறாங்க, பயந்து போய். ஏங்க எனக்கு பயமாக இருக்குதுங்க, வெளியே முதல்ல ஒரு சத்தம் கிடைச்சு வெளியே போய் பார்த்தேன், அப்புறமா அந்த பாப்பா எந்திரிச்சது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா வேமா எந்திரிச்சிட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போய் பார்க்க போறேன்ட்டு போறாரு. இவங்க வேணான்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சிறாங்க, இருந்தாலும் அவர் வெளியே போய் பார்க்குறாருங்க. போய் பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் உள்ள ரூம்குள்ள இருக்கிற கௌசியோட அம்மாவோட கண்ணுக்கு முதல்ல அந்த பார்த்தாங்க இல்லையா அந்த வயசான அம்மா, வயசான மோகினியோட அந்த உருவம் அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்திலே தான் நிற்கிது. ஆனால் அவரோட கண்ணுக்கு தெரியல, இவங்க கண்ணுக்கு தெரியுது. அவங்க ஹஸ்பண்டையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குது. அவர் அவங்களுக்குள்ளேயே டிரான்ஸ்பரண்டாக போயிட்டு வராறாங்க அந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில். இருந்தாலும் இவங்களால எதுவுமே சொல்ல முடியல. இங்கேருந்து வாங்க உள்ளே வந்துருங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க பயத்தில். அது எதனா பண்ணிருச்சுன்னா கத்தி அவங்க பக்கத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சு அவரை கொன்றுச்சுன்னா அந்த ஒரு பயத்திலேயே வாங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க. இப்போ இவங்க கத்துன அவங்க ஹஸ்பண்டும் அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி உள்ள கூலிங் வாட்டர் வச்சுருப்பாங்களாங்க. அந்த வாட்டர் கேனை எடுத்துகிட்டு நேராக ரூம்குள்ளே வந்துடுறாரு. ரூம்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உங்களுக்கு பக்கத்தில் தாங்க அந்த உருவம் நின்றுட்டு இருந்துச்சு, உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னப்பா சொல்கிற? நான் வெளியே தான் நின்று என் கண்ணுக்கு யாருமே தெரியலேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ண போகிறாரு. வேணாம் இதுக்கு மேலே வெளியே போனாங்க, தயவு செஞ்சு தூங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்கள தூங்க வச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு சாமியாரை கூட்டு வந்து, இவங்க வந்து ஒரு பிராமின் ஃபேமிலியாங்க. ஸோ அடுத்த நாள் ஒரு சாமியாரை வீட்டுக்கு கூட்டு வந்து ஃபுல்லாகவே இந்த வீடு முழுக்க ஒரு ஓமம் பண்ணி கோமியம் மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளித்து வீடு முழுக்க சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அடுத்து ஒரு வாரத்தில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இவங்களோட வீட்டில் இல்லையாங்க. எதனால் அந்த உருவம் இவங்களை பின்தொடருதுங்கிற ஒரு டவுட் இப்போ வரைக்குமே கௌசியோட அம்மாக்கு இருக்குது. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து அடுத்து ஒரு மாசத்துல கௌசியோட அப்பா திருப்பதிக்கு போலாமான்னு சொல்லிட்டு வீட்டில் கேட்குறாருங்க. இப்போ கௌசியோட அம்மாக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு தெரியும். ஏன்னா கௌசியோட அப்பா அவங்க வந்து நார்மலான ஒரு உடல்நிலையில இல்லை, ரொம்பவே ஒரு மாதிரி உடஞ்சு போயிருக்கிறாரு. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இவரை திருப்பதிக்கு கூட்டு போயிட்டு வரணுங்கிறது பெரிய டாஸ்க். இருந்தாலும் நான் போயே தீருவேன், எல்லாரும் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு வம்படியாக நின்றுட்டு இருக்கிறாரு. வேற வழியே இல்லாமல் கௌசியோட அம்மா அப்பா 3 பேருமே திருப்பதிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அவங்க அம்மா நினச்ச மாதிரியே அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிருதுங்க. மறுபடியும் படுத்த படுக்கையாயிடுறாரு. இப்போ இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே திட்டுறாங்க. அந்த மாதிரி உடம்பு முடியாமல் இருக்கும்போது திருப்பதிக்கு கூட்டு போகலாமா, அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட இவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இவர் அடம்பிடிக்கிறாரு, உடம்பு இருக்கிற நிலைமைக்கு இப்போ திருப்பதிக்கு போகணுமா. அப்பா அவங்க எதுவுமே சொல்லலையாம். போயிட்டு ரிட்டன் வந்ததுக்கு அப்புறமா திட்டுறாங்களாம், நீ தான் பார்த்து சூதானமாக இருக்கணும், அவர் கேட்டாரா நீ கூட்டு போவியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. இதில் எந்த ஒரு அமானுஷம்லாம் கிடையாதுங்க. இது ஒரு சொந்தக்காரங்களோட அந்த ஒரு வெஞ்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கொலு வைக்கிற அந்த டேட்டு வருதுங்க. சென்னையிலலாம் கொலு வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே ரொம்ப ஒரு மாதிரி கிராண்டாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் இவங்க வந்து பிராமின் ஃபேமிலிங்கிறனால இவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை, இந்த தடவை கொலு வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. உடம்பு முடியாமல் வீட்டிலே தான் இருக்கிறாரு அவர். அவங்க அம்மாவுமே சரி ஓகேங்க வீட்டிலே தானே கொலு வைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பிராமின் ஃபேமிலிங்கிறனால கட்டாயமாக அதை வைக்க தான் செய்வாங்களாங்க ஒவ்வொரு தடவையும் கொலு வரும்போதும். இந்த தடவை அவங்க அப்பா ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு நிறைய பொம்மைகள்லாம் வெளியே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வராங்க. வெளியே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு செட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்த அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு பீரியட்ஸ் டைம் ஆயிடுச்சு. அதாவது கௌசியோட அம்மாவுக்கு பீரியட்ஸ் டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டேவே நம்ம வைக்கக்கூடாதுங்கிற பட்சத்தில் அந்த கொழுபொம்மை எல்லாமே வாங்கிட்டு வந்து வீட்டில் சும்மா தான் இருந்திருக்குது. அது எதையுமே ரெடி பண்ணலைங்க, அப்படியே ஒதுக்குப்புறத்தில் போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. இப்போது
லாஸ்ட் 3 நாள் மட்டும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மென்சஸ் டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட் ஒரு 3 நாள் வந்து 3 படி வச்சு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் ஏகப்பட்ட சண்டைகள் வருதுங்க. சம்மந்தமே இல்லாமல் கௌசியோட அம்மா அவங்க அப்பா கூட சண்டை போடுறாங்க. அவர் உடம்புக்கு முடியாதவர் தெரிஞ்சுமே அவர் கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அது போக இந்த குழந்தைக்கும் அம்மாவுக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருக்குது. சம்மந்தமே இல்லாமல் 3 பேருமே வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கிடந்தப்போ அவங்க அப்பா தான் உடம்பு முடியாதோட எந்திரிச்சு போயிட்டு கொலுவை எப்படியாச்சும் வச்சிடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்சஸ் டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவரே அவரோட கையால் கொலு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கிறாருங்க இந்த பொம்மையை வச்சு. இப்போ அந்த கொலு எல்லாத்தையுமே செட் பண்ணதுக்கப்புறமா நல்லபடியாக முதல் நாள் சாமி கும்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ தான் இவங்களுக்குள்ளே நடந்த அந்த சண்டைகள் எல்லாமே கொஞ்சம் காம் டவுன் ஆகிருக்குதுங்க. எதனால் இவங்க இவ்வளோ சண்டை போட்டாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியலை. அதுக்குள்ளே மறுபடியும் அவங்க போக விரும்பலைங்கிற காரணத்தினால ஆஸ் யூஸ்வல் நார்மலாக போயிருக்குதுங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா கொலு பொம்மையெல்லாம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிச்சனில் அவங்க அப்பாவுக்கு காஃபி போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. காஃபி போட்டுட்டு இருக்கும்போது பயங்கரமாக கத்திருக்கிறாருங்க. வெளியே அவங்க அப்பா பயங்கரமாக கத்துனனையும் அவங்க எடுத்துகிட்டு வர அந்த காஃபி கப்பை கீழே போட்டாங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தா அவங்க அப்பா நடு ஹாலில் உட்காந்து சின்ன குழந்தை மாதிரி ஏங்கி ஏங்கி அழுதுருக்கிறாருங்க. என்னாச்சுங்கன்னு சொல்லி கேட்டால் அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. அவர் ரொம்பவே ஒரு மாதிரி பயந்துருக்கிறாரு. யாரோ ஒருத்தரை பார்த்து பயந்த மாதிரி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவந்து போய் அவங்க ஒய்ஃபை ஹக் பண்ணிக்கிட்டு நான் பார்த்துட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறாரு. என்னாச்சுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், கண்ணாடியில யதார்த்தமா நான் கொழுகுமையெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது எந்திரிச்சு சும்மா லைட்டாக ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த கண்ணாடியில் நான் வந்து யமனை பார்த்தேன். யமன் வந்து என்னை வந்து கூப்பிடுறதுக்கு பாசக்கயிறோட நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்க அம்மாவுக்கும் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குதுங்க. என்னங்க சொல்கிறீங்க, அபசகுணமாக பேசாதீங்க, நல்லா அதுமா எப்படிங்க அதை எப்படிங்க உங்கள் கண்ணுக்கு தெரியும், நீங்கள் எதனா இல்யூஷனில் இருந்திருப்பீங்க, விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நேராக சாமி ரூம் கூட்டு போயிட்டு விபூதியெல்லாம் பூசி விட்டுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு காம் டவுன் பண்ணியிருக்காங்க. சாமி பாட்டெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு நாளே ஒரு மாதிரி பரபரப்பாக போயிருக்குதுங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க கௌசியோட அம்மா தூங்கவே இல்லை. அவங்க அப்பா மேலேயே தான் கண்ணு வச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பாவும் தூங்கவே இல்லை. ஏங்க தூங்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால், இல்லைம்மா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி படப்படன்னு வருது, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது, எனக்கு என்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போகணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னங்க சொல்கிறீங்க, இப்படி உடம்பு முடியாத நேரத்தில் ஆல்ரெடி திருப்பதிக்கு போயிட்டு வந்து தேவையில்லாமல் நீங்கள் வந்து உடம்பை ரொம்ப இதாக்கிக்கிட்டீங்க, உடம்பு முடியாதோடு நீங்கள் போயிருக்கவே கூடாது, அதோட போனதுனால தான் இப்போ இந்த நிலமையில இருக்கீங்க, இப்போ மறுபடியும் வெளியே சொந்தக்காரங்க வீட்டுக்கு எந்த அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்க புரியலன்னு சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீ கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கௌஷியோட அப்பா கேட்டுக்கிட்டதுனால அவங்க அம்மா அவங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. போயிட்டு வந்து அடுத்த நாளே அவர் இறந்துட்டாராங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த மனுஷனை காலையில் அவங்க ஒய்ஃப் வந்து எழுப்பி பார்த்துருக்குறாங்க. அவர் எந்திரிக்கவே இல்லை, படுத்த படுக்கையாகவே இறந்துட்டாருங்க. அவரோட இழப்பை கௌஷியாலையும் கௌஷியோட அம்மாவாலையும் தாங்கவே முடியலைங்க. இவங்க ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி தான். இவங்க கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. கௌஷியோட அம்மாவும் சொந்தக்காரங்க கூட அந்த அளவுக்கு ஒட்ட மாட்டாங்களாங்க. அவங்க அப்பா தான் சொந்தக்காரங்க எல்லாரோட வீட்டுக்கும் போயிட்டு வருவாராம். அவர் இறந்தது ஒரு சூனியத்தாலேயோ அமானுஷ்யத்தாலேயோ கிடையாதுங்க. அவர் கிட்னி ஃபெயிலியர்னால தான் இறந்துருக்கிறாரு. அது போக அவருக்கு சுகரும் இருந்திருக்குது. அவர் இறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மாசங்கள் அந்த வீட்டிலே தான் இருந்திருக்கிறாங்க கௌஷியோட அம்மாவும். அதுக்கப்புறமா கௌஷியோட அம்மா அப்பா 2 பேருமே மதுரையில் தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க அப்பாவோட ஞாபகம் இந்த கௌசிக்கு இருக்கிறனால டெய்லி நைட்டு எந்திரிச்சு அழுகிற காரணத்தினாலையும் அவங்க அம்மாவுக்கு ஒரு கேப் தேவைப்படுதுங்க. இந்த இடத்த காலி பண்ணிட்டு அவங்களோட சொந்த ஊரான மதுரைக்கே போயிடுறாங்க தன்னோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு. கௌசியோட அம்மாவும் இப்போ மதுரையில தாங்க இருக்கிறாங்க. இப்போ கௌசி மதுரையில ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட அப்பாவோட ப்ரெசன்ஸை அவங்களாலையும் அவங்களோட அம்மாவாலையும் உணர முடியுமாங்க. ரெகுலராக நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவை அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து தான் உட்காந்து பார்ப்பாங்களாம். ஃபஸ்ட்டு கௌசி மட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து திட்டிருக்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷோலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு 2-3 எபிசோடு வந்து உட்காந்து பார்த்ததுக்கப்புறமா எப்போ அந்த பையன் வந்து வீடியோ போடுவாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்களாங்க. அவங்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை, அவங்க அப்பா இறந்த இந்த சம்பவத்தை அவங்க என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாகவே டைப் பண்ணணும், இல்லை வாய்ஸ் மெசேஜ் போட்டுடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்து ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்குது. அந்த பொண்ணு நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கும் மிஸ்டர் பிரபாகரனுக்கும் ஒரு பெரிய ஃபேன் சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால வாய்ஸ் நோட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அது போக அவங்களோட பெயர்கள் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் புனை பெயர்கள் வச்சு தான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு விஷயமும் அந்த பொண்ணு சொன்னாங்க. என்னன்னா அவங்க அப்பா திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுனால தான் இறந்தாருன்னு சொல்லிட்டு நீங்களோ, அதாவது நானோ இல்லை நீங்களோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் நினச்சிக்க வேணாம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் உடம்பு முடியாமல் இருந்த காரணத்தினால தான் அவரை கூட்டு போயிட்டு வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பொண்ணு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சுங்க.
இது இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா தாங்க இருக்குது. எதனால அவங்க அப்பா அடுத்தடுத்து படுத்த படுக்கை ஆகணும்? கிட்னி ஃபெயிலியர் ஆகுறதுக்கும் அமானுஷ்யத்துக்கும் சம்மந்தம் கிடையாது தான். ஆனால் இவங்க வீட்ல நடந்த இந்த அமானுஷ்யமான சம்பவங்கள், விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு இன்னுமே ஒரு டவுட்ட குடுக்குதுங்க. ஒருவேள அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த கிழவிய பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா, இவங்களோட வாழ்க்கையே வேற மாரி இருந்திருக்குமோ என்னவோ! அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு இப்போ வரைக்கும் டவுட் இருக்குது. ஆக மொத்தம் இந்த ஸ்டோரியோட எண்டுல அந்த பாட்டி யாரு? உண்மையாவே அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே நெனச்சிட்டு இருக்க மாரி அது ஒரு மோகினி பிசாசு தானா? அது எதனால இவங்கள பின்தொடர்ந்து இவங்களோட வீட்டுக்குள்ள வந்துச்சு? எதனால ஒரு கருப்பு கலர் பூனை இவங்களோட அப்பாவோட கண்ணுக்கு தெரியணும்? அடுத்த நாள் இவங்க வீட்ல 2 பூனை வந்து இறக்கணும். அதுவும் கொடூரமான ஒரு முறையில. மிட்நைட் 2 மணிக்கு அவங்களும் பாப்பாவும் மட்டும் பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, யாரோ ஒரு 10, 15 பேர் சேர்ந்து ஓடுனாங்கன்னா, இப்படி ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது பால்கனியில. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இவங்க ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வந்து பார்த்துருக்காங்க. பால்கனியில யாருமே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்களோட வீட்டு வாசல்ல யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது பயங்கரமா. எந்திரிச்சு வந்து அந்த டோர்ல கண்ண வச்சு பார்த்துருக்காங்க. வெளிய யாருமே இல்ல. இது சம்மந்தமா ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டிருக்காங்க. சார், இந்த மாரி உங்களுக்கு எதனா சத்தம் கேட்டுச்சா? 10, 15 பேர் வந்து ஒண்ணா ஓடுற மாரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. இல்லம்மா, எனக்கெல்லாம் எந்த சத்தமும் கேட்கலையே. நீங்க எதனா கற்பனையில இருந்திருப்பீங்க, இல்ல கனவு கண்டிருப்பீங்க அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அக்கம் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இவங்க காசு குடுக்குறதா இருக்கட்டும், அவங்க கூட பழகுறதா இருக்கட்டும், அவங்க அவங்க சாப்பாடு குடுப்பாங்க, இவங்களும் சாப்பாடு குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு பழக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவங்களோட வீட்டு ஜன்னல்லேருந்து பார்த்தா இவங்களோட வீடு தெரியுமாம். மோஸ்ட்லி அவங்களோட வீட்ல அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நைட்டு 1 மணி, 2 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடிஞ்சு வருவாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில அவங்க கிட்ட கேட்டப்போ, நீங்க சொல்ற அதே 2 மணிக்கு நான் முழிச்சு தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அப்பதான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்படிலாம் எந்த சத்தமும் எனக்கு கேட்கலையே. உங்க வீட்டு சைடுமே யாருமே ஓடலையேப்பா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த சம்பவம் நடந்து அடுத்த 2 நாள்ல தான் கௌசியோட அப்பா இறந்திருக்கிறாரு. இதுக்கும் அவங்க அப்பாவோட மரணத்துக்கும் எதனா ஒரு அமானுஷ்ய தொடர்பு இருக்குமா? இப்படி பல கேள்விகள் அவங்க மண்டைக்குள்ள இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குதாங்க. ஏன்னா, இவங்களோட தாத்தா, பாட்டி இருக்கிறாங்க இல்லையா? மதுரையில அம்மாவோட அப்பா, அம்மா. அவங்களோட வீட்டுக்கு இவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா, அவங்களோட தாத்தாவுக்கும் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய சத்தம் கேட்டிருக்குது. அடுத்த நாள் அவரும் ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கிறாரு. அப்போ இவங்க எல்லாருமே தன்னால அவங்களோட உடல்நலக் குறைவுனால இறக்குறாங்களா? இல்ல அந்த அமானுஷ்ய சத்தம் கேட்டதுனால, அடுத்து அவங்களோட வீட்ல எதனா ஒரு அமானுஷ்யம் நடந்ததுனால இறந்தாங்களா? இப்படி பல கேள்விகள் இவங்களோட குடும்பத்துக்குள்ள இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்குதாங்க. ரொம்பவே ஒரு மாதிரி மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரி தாங்க. இதுல ஹாரர் இருக்கோ இல்லையோ, பயங்கரமா மிஸ்ட்ரி இருந்தது. இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க. உங்களோட வாழ்க்கையில இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ரிமைண்டர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஸ்டோரி எல்லாத்தையுமே லிசன் பண்ணி நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்லோட் பண்ணுறேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனில் அடுத்தடுத்து அப்லோட் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. பார்க்காதவங்க, அங்கே ஃபாலோ பண்ணாதவங்க ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.